எக்ஸிட் போல் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரிசல்ட்டுக்கு முன்னாடி வந்து தேர்தலுக்கான அந்த கருத்து கணிப்பு மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸிட் போலுங்கிறது வந்து இப்போ வந்து 4-5 இந்த நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய மக்கள்கிட்ட கேட்ட கருத்துக்களை வந்து பிந்தைய கணிப்பாக அது என்னன்னா ஓட்டு போட்டுட்டு வெளியில் வர்றாங்க இல்லையா மக்கள், அவர்கள்ட்ட போய் நீங்கள் யாருக்காக போட்டிங்கன்னு கேட்குறது. அது வந்து சில பேர் வந்து அவருடைய கருத்துக்களை நாங்கள் பதிவு பண்ணுறோன்னு சொல்லிட்டு சில நபர்களுக்கு ஒரு ஃபேவராக கூட பண்ணுற வாய்ப்புகளும் இருக்குது. இந்த பிந்தைய கணிப்பினுடைய வந்து எக்ஸிட் போலுடைய ஒரு சார்ட் கூட விஜய் கையில் போயிடுச்சு. இன்னைக்கு ஒரு மீட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பனையூர்ல எல்லாம் கூப்பிட்டு வச்சு இது மக்கள் எந்த தீர்ப்பு கொடுத்தாலும் நான் தனி வணங்கி ஏற்றுக்கொள்கிறேன்ட்டார் விஜய். வெற்றியை கொடுத்தாலும் சந்தோஷம், வெற்றியை கொடுக்காதாலும் சந்தோஷம். நம்ம அடுத்து நம்மளுடைய கலப்பணி வெகு ஸ்பீடாக போகணும், மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகணும். அந்த அடுத்து வரக்கூடிய 5 வருடம் ஓடிக்கிட்டே இருக்கணும் நம்மங்கிற விஷயத்தை தான் எல்லார்ட்டையுமே சொல்லி வச்சுட்டு இருக்காரு. அவரும் இந்த பிந்தைய கணிப்பை வந்து எடுத்துக்கொள்ள வேணாம்னு தான் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட விஜய்க்கு வந்து 35% வருங்கிற ஒரு தகவலும் பேசப்படுது. டிஎம்கேக்கு 35% வருங்கிற ஒரு தகவலும் சொல்றாங்க. அப்ப 70% இதிலே போயிடுது. விஜய் வந்ததுனால கண்டிப்பா இந்த 3 பேருடைய ஓட்டுமே விஜய் கிட்ட கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு, வந்துச்சு, உளுந்துருச்சு. அவரை பிடித்தவர்களோட ஒரு குரூப் இருக்காங்க, அது ஒரு 10% கிட்டத்தட்ட உள்ள வந்துருச்சு. அதுதான் கிட்டத்தட்ட 35% வரைக்குமே விஜய்க்கு வந்ததா ஒரு தகவல் வரும். எல்லாரும் அந்த 3 பேருடைய ஓட்டையுமே விஜய் வந்து கிட்டத்தட்ட பிரித்து அவருக்குள்ள ஒரு ஓட்டையும் சேர்த்து 4 ஓட்டுகளாக வாங்கியிருக்கிறதா ஒரு தகவல் வரும். தமிழ் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் திரு வெங்கடேசன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தமிழ்நாடே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க அந்த நாள் தான் மே 4ஆம் தேதி எலெக்ஷனோட ரிசல்ட். இப்போ அதுக்கு நடுவில் நேத்து வந்து எக்ஸிட் போல் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரிசல்ட்டுக்கு முன்னாடி வந்து தேர்தலுக்கான அந்த கருத்து கணிப்பு மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மெஜாரிட்டி வந்து டிஎம்கே தான் போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு சில இடத்துல மட்டும் ஏடிஎம்கே டிவிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இதில் இந்த எக்ஸிட் போல் அப்படின்னா என்ன? அந்த எக்ஸிட் போலுங்கிறது வந்து இப்போ வந்து 4-5 இந்த நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய மக்கள்கிட்ட கேட்ட கருத்துக்களை வந்து பிந்தைய கணிப்பாக பதிவு பண்ணியிருக்காங்க. நேற்று மாலை வந்தது. தேர்தலுக்கு முந்தைய கணிப்புன்னு ஒன்று இருக்கும் உங்களுக்கு. அதை வந்து நீங்கள் ஒரு மாற்றம் வேணுமா, யார் வந்தால் சிறப்பாக இருக்கும், நீ யாருக்கு போடுவீங்க அப்படிங்கிற அந்த கருத்துக்களை நிறைவேற்றும் போது அது வந்து ஒரு சார்பாகவே முந்தைய கணிப்பும் அப்படி தான் போச்சு. நான் கூட சொல்லியிருந்தேன், விஜய் அவர் கூட 21ஆம் தேதி பிரச்சாரத்தில் தான் சொல்லியிருந்தார். தேர்தல் மக்களுடைய கருத்துக்கள் வந்து கணிப்பை வந்து அவங்க திணிப்பு அது அப்படிங்கிற விஷயத்தை ஆணித்தரமாக அவர் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசணும் பார்க்க முடியும். என்னுடைய கருத்தும் அதுதான். இந்த கணிப்புங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஓகே நீ யாரு போட போகிறீங்க அப்படிங்கிறது. இது தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புன்னு விட்டாங்க. அது என்னன்னா ஓட்டு போட்டுட்டு வெளியில் வர்றாங்க இல்லையா மக்கள், அவர்கள்ட்ட போய் நீங்கள் யாருக்காக போட்டிங்கன்னு கேட்குறது. இவருக்கு போட்டிங்களா, விஜய்க்கு போட்டிங்களா, டிஎம்கே போட்டா, அண்ணா டிஎம்கே போட்டிங்களா, சீமானுக்கு போட்டிங்களா, யாருக்காக போட்டிங்க அப்படிங்கிற விஷயந்தான். இப்போ அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து தான் இவர்கள் நேற்று வந்து கிட்டத்தட்ட நிறைய இந்த சர்வே எடுக்கப்பட்டு நிறைய பேருடைய கருத்துக்கள் நேற்று வந்தது. ஸோ பிந்தைய கணிப்பாக அதில் வந்து எனக்கு பொறுத்தவரைன்னா மக்கள் வந்து இவர்கள் தான் போட்டேங்கிறத வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நீங்கள் 1 லட்சம் பேர் மேக்ஸிமம் 2 லட்சம் பேருக்கிட்டே தான் இந்த பிந்தைய கணிப்பை வந்து எடுக்கப்பட்ட ஒரு தகவல் வருது. 4.25 கோடிக்கு மேலே இருக்கிற வாக்குப்பதிவானவர்கள்ட்ட வந்து நீ அட்லீஸ்ட் ஒரு 1 கோடி 2 கோடிட்டு நீங்கள் அவர்கிட்ட வந்து இந்த கருத்துக்களை கேட்டு நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அது சிறப்பாக இருந்திருக்கும். அது ஓரளவு ஓகேங்கிறது மாதிரி வரும். இப்போ அவர்கள் சொன்னவருடைய கருத்து பிந்தைய கணிப்பில் வந்து ஒரு 20-25% வேண்டாம் ஓகேன்ற மாதிரி தவிர மீதி 75% அவருடைய கற்பனையாக தான் இருக்கும். ஆனால் பிந்தைய கணிப்புகள் வந்து நிறைய தோல்வியில் சந்திச்சிருக்கு. உங்களுக்கு வராதுன்னு சொன்னாங்க, வந்திருக்காங்க. நார்த்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ இங்கே தமிழ்நாட்டிலேயே 2-3 தேர்தலுக்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா வராது, அவங்க தான் வருவான்னு சொல்லப்பட்டது கூட அது உடச்சிருந்துருக்கு. அது வந்து சில பேர் வந்து அவருடைய கருத்துக்களை நாங்கள் பதிவு பண்ணுறோன்னு சொல்லிட்டு சில நபர்களுக்கு ஒரு ஃபேவராக கூட பண்ணுற வாய்ப்புகளும் இருக்குது. அந்த பிந்தைய கருத்து கணிப்புகளை யாருமே எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லைங்கிறதா என்னுடைய கருத்து. ஏன்னா அந்த மே 4ஆம் தேதி ரிசல்ட் இருக்குல்ல, அதுதான் உண்மையான ஒரு முடிவு. அது ஒரு 9-10 மணிக்கு மேலேயே 8 மணிக்கு இந்த வாக்கெடுப்பு வந்து உங்களுக்கு முடிவுகள் ஆரம்பமாகும். ஃபஸ்ட்டு தபால் ஓட்டை கவுண்ட் பண்ணி யாருங்கிறத சொல்லிவிடுவாங்க. ஒரு 8:30-9 மணிக்கு மேலே நீங்கள் வாக்கில் என்ன பண்ணணும். இந்த சுற்றுகள் போக யார் முன்னிலை வராங்க ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 12 மணி லெவல்லாம் கிட்டத்தட்ட யார் வருவாங்கன்ற ஒரு விஷயம் தெரிய வந்துடும். பட் யார் வந்தாலுமே சிறப்பு. தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களும் நல்லது செய்யணும். மொத்தத்தில் இவர் வந்தாலும் சரி, அவர் வந்தாலும் சரி, இவர் வந்தாலும் சரி, யார் வந்தாலுமே அது என்னுடைய முக்கியமான கருத்தாக பதிவு பண்ணுறேன். ஆனால் இந்த பிந்தைய கணிப்புங்கிறது வந்து நேற்று வெளியிட்டது வந்து
அது பெரிய அளவில் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகலை, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கேன். அது இந்த என்னென்னா சும்மா இந்த தண்ணியை கலைச்சி விட்டா குட்டையை கிளப்பி விடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஐயோ இப்படி அப்படி இப்படிங்கிற அளவுக்கு. ஸோ ஒரு சில பேர் வந்து டிஎம்கே, நீங்கள் சொன்னது மாதிரி டிஎம்கே மெஜாரிட்டியில் வருங்கிறாங்க. டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2-3 பேர் இந்த அண்ணா டிஎம்கே வரும்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல டிஎம்கே இருக்குது, 2வது இடத்துல அண்ணா டிஎம்கே இருக்குது, 3வது இடத்துல டிவிகே விஜய் இருக்கிறதா சொல்கிறாங்க. திடீர்னு கொஞ்சம் பார்த்தோம்னா 2வது இடத்துல அண்ணா டிஎம்கே ஃபர்ஸ்ட்டுக்கு போயிடுது. இப்போ அவரு தான் ஆட்சி வைப்பாங்க, இவ்வளோ சீட்டுங்கிறாங்க. முதன்மை இடத்துல இருந்த டிஎம்கே 2வது இடத்துக்கு போகுது. 3வது இடத்துல இருந்த டிவிக்கே 3வது இடத்துல திடீர்னு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் இன்னொரு கருத்து கணிப்புகள் விடுறாங்க. அதில் பார்த்தா 3வது இடத்துல விஜய் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்துடுது. 2வது இடத்துல அந்த டிவிக்கே 3வது இடத்துக்கு போகுது. இதை வந்து நீங்கள் எப்படி நம்புவீங்க நீங்கள்? இதுவே வந்து உங்களுக்கு இந்த பிந்தைய கணிப்பு ஒரு தவறாக இருக்கு இல்லையா? நீங்கள் இப்போ யார் சொல்லுது உண்மை? இப்போ நீங்கள் ஒரு 10 பேர் எடுத்து இந்த சென்சஸ் எடுத்து உங்களுக்கு சொல்கிறாங்க, சர்வே எடுத்து சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 8 பேர் வந்து சொல்கிறக்கூடிய மெஜாரிட்டினா கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ளலாத. ஒரு 3 பேர் இவங்கன்றாங்க, 3 பேர் அவங்கன்றாங்க, இன்னொரு 2 பேர் இவருன்றாங்க. அப்போ மக்களை வந்து இந்த நேரத்தில் வந்து பயங்கர கன்ஃபியூஸ் பண்ணுற ஒரு விஷயம். அந்த பிந்தைய கணிப்பு வந்து கிட்டத்தட்ட என்னை பொறுத்த மட்டுமே அது ஒரு வெற்றிகரமாக அமைந்ததாக வந்து இல்லைங்கிற ஒரு கருத்து தான் இருக்குது. அதனால் மக்கள் ஒன்று நீங்கள் இந்த இதை வச்சு இதுதான் இறுதியான முடிவுங்கிறத தயவுசெய்து யாருமே எடுக்க வேண்டாம். அது எந்த கட்சியினுடைய தொண்டர்களாக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் விரும்பியவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க. யார் வருங்கிறது நமக்கு மே 4ஆம் தேதி தான் தெரியும். அதனால் இது வந்து ஒரு வேலையாக எடுத்துக்கொண்டு நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. முந்தைய கணிப்பு ஒன்று, பிந்தைய கணிப்பு ஒன்று. இதை டேக் இட் ஈஸியாக அதை கடந்து போகிறது தான் பெட்டர்னு நான் சொல்லிக்கல விரும்புகிறேன் சார். இப்போ முந்தைய கணிப்பு ஓகே சார். இப்போ பிந்தைய கணிப்புங்கிறது ஆல்மோஸ்ட் அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை முன்னிலைப்படுத்தி அதை வந்து சிமிலாரிட்டி ஒரே மாதிரி இருக்கிறதால தான் பார்க்குறாங்க. ஏன்னா பிந்தைய கணிப்புங்கிறது ஓட்டு யாருக்கு போட்டேங்கிறத வந்து தெளிவுபடுத்துகிற விதமாக தான் அந்த கணிப்பு எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கப்போ ரிசல்ட்டும் இதுவும் சேமாக தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லாஸ்ட் எலெக்ஷன் ரிசல்ட்டையும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு இதே மாதிரி தான் பிந்தைய கணிப்பு வந்தப்போ டிஎம்கே தான் மெஜாரிட்டியில் வின் பண்ணாங்க. ஸோ இந்த முறை அப்படி தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்களா சார்? சில பிந்தைய கணிப்புகள் சரியாக இருக்கும், சில இது வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாறுதலுக்கு உட்பட்டதாக நிறைய இருந்திருக்கு. நம்ம இப்போ அதான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் 4.25 கோடி பேர் வாக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் அத்தனை பேர்ட்டு கேட்டீங்களா? கேட்டிங்கன்னா உண்மை நிலவரம் தெரிய வரும். நீங்கள் கேட்டது 1 லட்சம் 2 லட்சம் பேர்ட்டு மேக்ஸிமம் அன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்குள்ள தான் நீங்கள் கேட்க முடியும். ஓட்டே முடிஞ்சாலும் வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் யார்கிட்ட போய் கேட்பீங்க? சொல்ல கேட்டவர்கள் மத்தியில் நீங்கள் உண்மையான தகவல் யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு தெரியலையே. அப்படி பார்த்தா நீங்கள் வந்து ஒரு நபர் தான் நீங்கள் சொல்லணும், இவர் மட்டும்தான் வருவாங்கன்னு வந்து நீங்கள் பதிவு பண்ணணும். அப்படியாக தான் இருக்கா? நீங்கள் நேற்று வந்து பிந்தைய கணிப்பில் 3 விதமாக வருது. டிஎம்கே ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, அடுத்து அண்ணா டிஎம்கே வரும்னு சொல்கிறாங்க, அடுத்து டிவிகே விஜய் வரும்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து யார் வருவா அப்படின்னு மிகப்பெரிய குழப்பம் இருக்குது இப்போ. அதனால் இந்த பிந்தைய கணிப்புங்கிறது வந்து அது வந்து அதான் சொன்னேன்யா, இதுக்கு முன்னாடி சொன்னேன் தான், அவருடைய வேலையாக சில பேர்கிட்ட எடுத்த சொன்ன தகவல்கள் அது சரியான முறையில் சொல்லியிருக்காங்களா இல்லை அதையும் மாற்றம் செய்து சொல்லியிருக்காங்கிறது தெரியாது. இல்லை இதை வந்து எதுவுமே எடுத்துக்கொள்ள வேண்டியதில் இதுதான் இறுதியான முடிவு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ மே 4ஆம் தேதி ஆரம்பிக்கும் உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் சுற்றுகள் முடிய வருகிற முன்னிலை யார் சீட்டு வராங்கிறது அதுதான் நிஜமான ஒரு முடிவு. அப்போ யார் வருங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிந்து போகும். இப்போ இந்த பிந்தைய கணிப்பினுடைய வந்து எக்ஸிட் போலுடைய ஒரு சார்ட் கூட விஜய் கையில் போயிடுச்சு. இன்றைக்கி ஒரு மீட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பனையூரில் வேட்பாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு இது எந்த மக்கள் எந்த தீர்ப்பு கொடுத்தாலும் நான் தனி வணங்கி ஏற்றுக்கொள்கிறேன்டார் விஜய். வெற்றியை கொடுத்தாலும் சந்தோஷம், வெற்றியை கொடுக்காதாலும் சந்தோஷம். நம்ம அடுத்து நம்மளுடைய கலப்பணி வெகு ஸ்பீடாக போகணும், மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகணும். அந்த அடுத்து வரக்கூடிய 5 வருடம் ஓடிக்கிட்டே இருக்கணும் நம்மங்கிற விஷயத்தை தான் எல்லார்ட்டையுமே சொல்லி வச்சுட்டு இருக்காரு. அவரும் இந்த பிந்தைய கணிப்பை வந்து எடுத்துக்கொள்ள வேணான்னு தான் சொல்லியிருக்காரு. இப்போ வரைக்குமே நீங்கள் வந்து மெஜாரிட்டிங்கிறது இவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை வச்சு இப்போ நேற்று ஈவினிங்லேருந்து ஓடிட்டு இருக்க விஷயம். ஆனால் அதுதான் இறுதியான முடிவுங்கிறது இல்லைங்கிறது நான் சொல்லிக்கொள்ளுங்க. பட் இறுதியான முடிவு வந்தாலும் சந்தோஷம்தான், அது ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் எடுக்கப்பட்டது வந்து 2 லட்சம் பேர்கிட்ட எடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை தான் அவங்க வந்து பதிவு பண்ணுறாங்க. 4.25 கோடி பேர்கிட்ட எடுக்கலை. 4ஆம் தேதி நம்ம இறுதி முடிவு தெரியும். ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட விஜய்க்கு வந்து 35% வருங்கிற ஒரு தகவலும் பேசப்பட்டு 35%. எஸ். அப்போ விஜய்க்கு 35% வருது அப்படின்னா டிஎம்கேக்கு 35% வருங்கிற ஒரு தகவலும் சொல்கிறாங்க. அப்போ 70% இதிலே போயிடுது உங்களுக்கு. மீதி இருக்கிற 30 அண்ணா டிஎம்கே ஒரு 25 கிட்ட வருவாங்க, மற்ற பிற கட்சிக்கெல்லாம் ஒரு 5% வருவாங்க, நாம் தமிழர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. இப்போ வந்து இருமுனை போட்டின்னு தான் ஒரு அது 2 பேருக்கு தான் போட்டின்னு விஜய் சொன்னது. டிஎம்கே ஒன்று டிவிக்கு ஒன்று சொன்னாங்க. மும்முனை போட்டின்னு சில பேர் சொல்லிட்டு அண்ணா டிஎம்கே ஒன்று சேர்த்தாங்க. இங்கே சீமான் வந்து ஒருத்தர் ஆல்ரெடி அவர் வந்து 3வது இடத்துல இருந்தவர். விஜய் வருகையினால் அவர் வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ரேஷலேஷனில் போனது. நான் சொல்கிறேன் 4 முனை போட்டியாகவே நீங்கள் எடுத்துக்கலாம்.
டிவிகே விஜய் எடுத்துக்கலாம், திராவிட முன்னேற்றங்கள் எடுத்துக்கலாம், அண்ணா திராவிட முன்னேற்றம், நாம் தமிழர் கட்சியோட சீமானியை எடுத்துக்கலாம். 4 முனை போட்டி இப்போ ரொம்ப வேகமாக பதிவுகள் ஆயிருக்கு. 84.45% பதிவாயிருக்கு வாக்குகள். இது மிகப்பெரிய தமிழக அரசினுடைய மிகப்பெரிய ஒரு சரித்திர சாதனைனே சொல்லலாம் இதை. சரிங்களா? 73 தான் கடைசியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம். ஸோ கடந்த 2021 கிட்ட 13% ஏறி இருக்கு. வாக்குகள் வேற ஏறி இருக்கு. இப்போ விஜய்க்கு வந்து அந்த 18, 19, 20 வயசு உள்ள வாக்குகள் பதிவு நிறைய ஆயிருக்கு. உங்களுக்கு 14 லட்சம் ஓட்டுகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் இந்த இளம் தலைவர் ஓட்டு 1,7,00,000 ஓட்டு இருக்கு. ஸோ அது இவர் கொண்டுருந்தாங்க. இப்போ இந்த கருத்து கணிப்பில் பிந்தைய கணிப்பு வந்துச்சு. உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா, நீ ஓட்டு வரும்போது நீ பதில் சொல்லியிருக்கீங்களா? இது மாதிரி யாரு கேட்டாலும் நாங்கள் சொல்லலைன்னு சொல்ல வர்றாங்க. பட் எப்படி இந்த பதிவானது? பட் அதை ஒரு ஒர்க்காக வந்து சில பேர் ஒரு உட்காந்து சிட்டிங்கில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஒரு சிரமம் எடுத்து சில விஷயங்கள் பண்ணுறாங்க. பட் இங்கே இவ்வளோ சதவீதம் வரும்போது அப்போ அதை நீங்கள் எப்படி எடுக்கிறது? யாரை கேட்டாலுமே வந்து நிறைய பேர் இப்போ வந்து பசங்கள்லேருந்து இந்த டீனேஜ்லேருந்து சொல்கிறது கூடிய இளம் தலைவர் 30 வயசுக்குள்ள பார்த்தாங்கன்னா நான் விஜய்க்கு போட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ இது மூலமாக நம்ம சொல்லிக்கிறோம், நம்ம வீடியோ பார்க்குற நேயர்கள் கூட கமெண்ட் செக்ஷன் கூட பதிவு பண்ணிட்டோம். உங்ககிட்ட கேட்டாங்களா, பிந்தைய கணிப்பு யார்கிட்ட பண்ணி கேட்டாங்களா, இல்லை நீ யார்கிட்ட போட்டீங்க அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லட்டும். நம்ம நேயர்கள் சொல்லட்டும். எல்லாருடைய பார்வைக்கும் போக முடியாது. அப்போ அது உண்மையான பதிவு நாங்கள் தெரிய வரும் முடியாது. அதனால் இந்த பிந்தைய கணிப்புங்கிறது வந்து நீங்கள் முழுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், ஏற்றுக்கொள்ள வேண்டாம். இது இறுதியான முடிவும் இல்லைங்கிறத நான் சொல்லிக்கிறேன் சார். ஓகே சார். இப்போ இந்த கருத்து கணிப்புகள்லாம் ஒரு விதத்தில் பார்க்குறப்போ இந்த விஜய்க்கு விழுந்த ஓட்டுகள் அந்த வாக்கு சதவீதங்கிறது முழுசா நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்த வாக்கு சதவீதம் தான் வந்திருக்கா, இல்லை ஓவராலாக எல்லா கட்சிகளில் உள்ள வாக்குகளையும் பிரிச்சிருக்காரா? இல்லை, எனக்கு தெரிந்த வரைக்குமே விஜய் கட்சி ஆரம்பிக்கிற முன்னாடி அவருடைய ரசிகர்கள் எல்லா கட்சியிலுமே இருந்தாங்க. டிஎம்கே ஓட்டு பட்டவர்கள் இருக்காங்க, அண்ணா டிஎம்கே பட்டவர்கள் இருக்காங்க, சீமானுக்கு அதிகப்படியாக பட்டவர்கள் இருக்காங்க. ஸோ இப்போ அவர் கட்சி ஆரம்பித்து வந்ததுனால இந்த 3 பேருக்கு போட்ட அந்த ரசிகர்கள் தொண்டர்கள் வந்து இப்போ விஜய்க்கு வந்துருச்சு. ஓகே. அப்போது இந்த 18, 19, 20 வயசு சொன்னீங்களா, அவங்களாம் கடந்த முறையெல்லாம் ஓட்டுச்சாவடியை தாண்டி போனாங்க. எனக்கு ஓட்டு தேவையில்லை, நீங்கள் பரவாயில்ல போட்டுங்க, எங்களுக்கு அது ஏதோ நடக்குது அவ்வளோதான்ட்டு போவர்கள் இந்த முறை உள்ளுக்குள்ள வந்து ஓட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு அரசியல் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்குங்க, வாங்க, இது முக்கியமான தேவை, இது உங்களுடைய வாக்குகள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை விஜய் சொல்லி தான் அந்த தலைமுறை பூரா உள்ளே வந்துருச்சு உங்களுக்கு ஓட்டு போட்டது. இப்போ சீமானுக்கு விழுந்த ஓட்டெல்லாம் முன்பு வந்து விஜய்க்கு கிட்ட இந்த ரசிகர்கள் போட்ட ஓட்டு தான். விஜய் இடத்துல இல்லாத போது சீமானவர்கள் மாற்று ஏற்பாடு வேணுங்கும் போது சீமானை எல்லாம் பார்த்தாங்க. அவரும் மக்கள்கிட்ட போராடி பார்த்தார், வரதுகளும் முயற்சி பண்ணி பார்த்தார், இன்னும் முயற்சி தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் களத்தை பணியில் ரொம்ப சீரியஸாக தான் இருக்கார், ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். விஜய் வந்ததுனால கண்டிப்பாக இந்த 3 பேருடைய ஓட்டுமே விஜய் கிட்ட கிட்டத்தட்ட நெருங்கிருச்சு, வந்துச்சு, உளுந்துருச்சு. அவரை பிடித்தவர்கள் ஒரு குரூப் இருக்காங்க, அது ஒரு 10% கிட்டத்தட்ட உள்ளே வந்துருச்சு. அதுதான் கிட்டத்தட்ட 35% வரைக்குமே விஜய்க்கு வந்ததாக ஒரு தகவல் வருது. எல்லாரும் அந்த 3 பேருடைய ஓட்டையுமே விஜய் வந்து கிட்டத்தட்ட பிரித்து அவருக்குள்ள ஒரு ஓட்டையும் சேர்த்து 4 ஓட்டுகளாக வாங்கியிருக்கிறதா ஒரு தகவல் வருது. ஓகே சார், கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ சார். நன்றி.